இலங்கை தேர்தல் முடிவுகள் இன்னொரு சொற்பநேரத்தில் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. இலங்கை நேரம் 4 மணிக்கு பிறகு தபால் மூல வாக்கெடுப்புகள், அதுக்கு பிறகு தற்போது நடந்த தேர்தல் முடிவுகள் நேரலையில் தேர்தல் திணைக்களத்தால் தர இருக்கிறாங்க. அதனுடைய வலைதளத்தை என்னுடைய வலைதளமான நெறிக்களம்.com நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், அது எப்படி போகணும்னு சொன்னால் இந்த வீடியோ காட்டியிருக்கேன். கூகுளில் போயிட்டு நெறிக்களம்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் போயிட்டு நான் கொடுத்துருக்கேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உடனே அப்டேட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேர்தல் முடிவுகள், தபால் மூல வாக்கெடுப்பு, அடுத்தது இப்போ நடந்த தேர்தல் முடிவுகள், அதாவது இலங்கை நேரப்படி 4 மணிக்கு பிறகு வாக்கு என்ற நடவடிக்கை ஆரம்பமாகும். உடனுக்குடன் அதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ வெளிநாடுகளில் இருக்கவங்க முக்கியமாக நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாம் வருது, நிறைய லிங்க்லாம் தெரியும். இது கூட கவர்மெண்ட் லிங்க் தான். அது என்னுடைய வலைதளத்துக்குள்ள போனால் நீங்கள் பார்க்கலாம். நெருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வேறு அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நிறைய பேர் கேட்க தெரியும் தானே. சும்மா அதில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு சொன்னால் மாவட்ட ரீதியாக உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக ஒவ்வொரு மாவட்டம் எந்தெந்த தேர்தல் நிலையம்னு சொல்லி சகல விஷயங்களோட உள்ளடக்கி வடிவா டீட்டெயில்ஸ் அவங்க தராங்க. ஸோ அதை போய்ட்டு நீங்கள் பாருங்கள். மற்றவங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது வெளியில் முக்கியமாக வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த தேர்தல் முடிவில் பார்க்குறதுக்கு தவிச்சு தெரிவிங்க. சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில் வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க, யூடியூப்பில் வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க, சில பேர் லைவ் நேரில் போய்ட்டு பார்ப்பீங்க. ஸோ இது நேரடியாக தேர்தல் ஆணையம் தேர்தல் திணைக்களத்தால் போடுற லைவ் அப்டேட். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது. 4 மணிக்கு பிறகு எண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யார் வெற்றி பெற போகிறாங்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில், யார் மக்களுக்கு சேவை சரியான முறையில் செய்ய போகிறாங்க. எல்லா தேர்தலும் முடிஞ்சு என்பி வந்தது. இந்த தேர்தலில் சரி நம்மடவன் வர்றானான்னு பார்ப்போம். நான் தமிழரசு அதில் சாப்பாடு இல்லை. அவங்கள எப்படியும் இப்போ தெரியும் உங்களுக்கு, கிழக்கில் இந்த தீக்குளிப்பு நாடகத்தால் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி அதோடமான காணொலி நான் தாரன். அப்போ தெரியும் உங்களுக்கு, இந்த நாடு அணுரட்ட மட்டக்களப்பு சாணக்கியட்ட கதைச்சவங்களுக்கெல்லாம் உண்மையான விஸ்வரூபங்கள் தெரியும். சரி, இப்போதைக்கு போயிட்டு தேர்தல் முடிவில் பாருங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க.